ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்னிகா விலாகு. இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஒரு பிளிப்புன்னு ஒரு வீடியோ தான். நேற்று வந்து பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட்டு ஓஎஸ் ஃபுல்லாக வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருச்சு ரீஸ்டார்ட் ஆகி. அது வந்து என்ன பிரச்சனைனால வந்ததுன்னா, க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ட்டு ஒரு அமெரிக்கனுடைய சாஃப்ட்வேரு, சைபர் செக்யூரிட்டி. அதில் நேற்று வந்த அப்டேட்டுனால வந்து அந்த பிரச்சனை. ஓகே, நேற்று அப்டேட்டுனால வந்த பிரச்சனை ஓகே. அந்த இஷ்யூ வந்து ஒரு 2 ஹவர்லேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்களே ஆஃபீஸில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த ஃபைலை ரிமூவ் பண்ணணும் ஜஸ்ட்டு வந்து மெசேஜ் போட்டுருந்தாங்க. அது வந்து நேற்றே நம்ம வந்து அந்த டுட்டோரியல் வந்து நம்ம யூடியூப் சேனல் போட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்படின்ட்டு ஏன்னா நானும் ஒரு சவுதியுடைய டைமுக்கு வந்து ஒரு 8:30க்கு வந்து சிஸ்டம் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் வந்து எல்லா சிஸ்டத்துமே நம்ம வந்து செக் பண்ணோம். அடுத்தடுத்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோடனே ஷட் டவுன் பண்ணிட்டோம். எல்லா சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டு எப்படி வந்து அந்த ஃபைல் வரைக்கும் ரிமூவ் பண்ணுது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபைலை வரைக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சேஃப் மோடில் போய்ட்டு அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லபடியாக ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுனால அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியாக கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட கிளைண்ட் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ அவங்க வந்து ஒரு 1000 கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வச்சு லேபில் வந்து டெஸ்ட்டை பண்ணியிருக்கணும். இந்த அப்டேட்டு கொடுத்தா எதனா பிரச்சனை வருதா இல்லையான்ட்டு அவங்க டெஸ்ட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ ஃபேஸ் வந்து நம்ம பண்ண தேவை கிடையாது. அவங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணாத டைரெக்டாக அப்டேட் பண்ணதுனால நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திச்சோம் நம்ம. ஸோ என்னுடைய டே ஆஃப் கூட நேற்று போயிடுச்சு. அப்படியே டியூட்டியில் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி சாஃப்ட்வேர், தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமான டேட்டா இருக்குதுன்னா கம்பல்சரி வந்து தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஈஸ்டர்ன் இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணலாம். பட்டு அது சைபர் செக்யூரிட்டிக்கோசரம் இது அஃபெக்ட் ஆகிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கம்ப்யூட்டர் 1000 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் போட்டிருக்கிறாங்க. அந்த கம்பெனி எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. சர்வரு எங்கள் கம்பெனியில் வந்து சர்வரும் பிசி எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சர்வர் வந்து 2012 தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து சேஃப் மோட்டை போயிட்டு அந்த ஃபைல் வரைக்கும் டெலீட் பண்ணிவிட்டு மீதி வந்து நார்மலாக ரெக்கவரி ஆகி இருந்துச்சு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.